குழந்தைகள் அதிக நேரம் செல்போனை பயன்படுத்துவதால் மூளை சார்ந்த பாதிப்புகள் மட்டுமின்றி உடல் சார்ந்த பிரச்சினைகளும் ஏற்படும் என மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். குழந்தைகள் அதிக நேரம் குனிந்து செல்போனை பார்ப்பதால் அவர்களுக்கு கழுத்து மற்றும் முதுகெலும்பு சார்ந்த பாதிப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் கழுத்து தோள்பட்டையில் வலியோ அல்லது முதுகெலும்பு அடுக்கில் மாற்றம் ஏற்பட்டு குழந்தைகள் சிரமத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். நாளடைவிலான பழக்கம் குழந்தைகளின் தோற்றத்தை மாற்றக்கூடும் என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். குழந்தைகள் முன்பை போன்று வெளிப்புற விளையாட்டுகளில் ஈடுபடாததே இதற்கு முக்கிய காரணம் என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். செல்போனில் மூழ்கி கிடக்கும் குழந்தைகளுக்கு யோகா, உடற்பயிற்சி உள்ளிட்டவை அளிப்பது இதற்கு தீர்வு என்றாலும் எவ்வாறு அமர்வது என கற்றுக் கொடுப்பது, சரியான தலையணை உபயோகிப்பதும் நல்லது என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். தமிழ்நாட்டில் காணாமல் போகும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது தெரியவந்திருக்கிறது. 2021ஆம் ஆண்டு மாநிலத்தில் காணாமல் போன குழந்தைகளின் எண்ணிக்கை 6399 இருந்த நிலையில் அந்த எண்ணிக்கை 2023ஆம் ஆண்டு 7826 உயர்ந்துள்ளதாக மாநில குற்ற ஆவண காப்பக தரவுகளில் தெரியவந்துள்ளன. இதற்கிடையே பெரியவர்கள் காணாமல் போகும் வழக்குகளும் கணிசமாக உயர்ந்து வருவது தெரியவந்திருக்கிறது. நாடு முழுவதும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் சராசரியாக 10 குழந்தைகள் காணாமல் போவதாகவும் இதில் 6 குழந்தைகள் மட்டுமே கண்டுபிடிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.